வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சில்லி கார்லிக் நூடுல்ஸ். இந்த சில்லி, இந்த கார்லிக்கு, நூடுல்ஸ் இந்த மூணுத்தை வச்சு மெயினாக வச்சு டாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன், அதே டைமில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த கார்லிக்கு லைட்டாக அந்த ஆயிலை சாத்தே பண்ணி முடித்த பிறகு அந்த சில்லி பேஸ்ட்லாம் போட்டு அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் விறுவிறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அந்தளவுக்கு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதில் இந்த சில்லி சாஸ் எப்படி பண்ணுறது, அதாவது ஷேஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த சாஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படி வீட்டில் நீங்கள் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம். அந்த பாட்டில் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச காசு 50லேருந்து 60 தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரெடிமேட் பாட்டிலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ட்ரை நூடுல்ஸ் ஒரு பேக்கெட், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், ஷேஸ்வான் சாஸ் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் few drops, vinegar few drops, white pepper சிறிதளவு, spring onion for garnish, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட் இந்த நூடுல்ஸை பாயில் பண்ணுறோம். நூடுல்ஸ் பாயில் பண்ண டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 6லேருந்து 7 நிமிஷம். சில நூடுல்ஸ் பாக்கெட்டில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க கண்டிஷன் என்ன, தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் சீசனிங் கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள் கரெக்டான டைமில். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்டீல் ட்ரே எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ட்ரே அப்படின்னா கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டெயின் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் ஆயில் நூடுல்ஸ் மேலே போடுங்க. எதுக்காகனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா சூடு ஆறட்டும். அப்புறம் நீங்கள் எடுத்து டாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூடோடு எடுத்து டாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நூடுல்ஸை டாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு டாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் டாஸ் பண்ணும்போது உங்களோட பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சூடு இல்லாமல் எப்போவுமே ஒரு சைனீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. அதாவது உங்கள் பேன் நல்லா பைப்பிங் ஹாட்டில் இருக்கும்போது நீங்கள் டாஸ் பண்ணால் நல்லா வரும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு ஷேஸ்வான் சாஸ், இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் டார்க் சோயா, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த சாஸில் கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணுறோம். அதே டைமில் வினிகர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ட்ராப் பண்ணுற யூஸ் பண்ணுங்கள். அதிகமான வினிகர் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட்லேயும் வினிகர் இருக்கும். அதனால கொஞ்சமாக போட்டால் போகிறோம். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். சில பேர் இந்த இடத்துல சீசனிங் பவுடர் போடுவாங்க. நான் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணல. டேரெக்டாக இந்த சில்லி பேஸ்ட்டை போட்டு டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது உங்களோட கரண்டி வந்து கடாயில் நடுப்பகுதியில் இருக்கணும். அப்போ தான் டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி.
இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரொம்ப ஒரு ஈஸி ப்ரிப்பரேஷன். வீட்டில் நூடுல்ஸ் இருந்தால் போதும், அதே டைமில் இந்த சில்லி பேஸ்ட் இருந்தால் போதும், உடனே சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன், அதே டைமில் ஈஸியான ப்ரிப்பரேஷனும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.